காவேரிக்கு வந்து சுயநினைவு வருது. ஆனா, விஜய்க்கு சுயநினைவு வரல. விஜய் வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பண்றாங்க, பாட்டி வந்து லாவகமா யாருக்கும் வந்து அப்படியே சந்தேகம் வராத மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து இந்த மாரி காவேரிக்கு ஞாபக மறதி ஆனதும், காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இருக்கிறதையும் வந்து சொல்லிடுறாங்க ராதா பாட்டிக்கிட்ட. பாட்டியும் ராதாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்தபடி வந்து ராதாவோட வீட்டுக்கார், பாட்டி எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி, இந்த மாரி காவேரியும் விஜயும் பிரிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். விஜய் கிட்ட இந்த மாரி காவேரி குழந்தைய பெத்து போட்டுட்டு, இந்த மாரி இந்த உலகத்த விட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் காவேரியும் தேடி வரமாட்டா. ஏன்னா, அவளுக்கும் விஜயும் மறந்துட்டா. அவங்க வீட்லயும் இத சொல்லி தான் நம்ம குழந்தைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சாரதா கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாரி விஜய நாங்க வந்து தனியா ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுக்கு வெளியூருக்கு கூட்டிட்டு போறோம். அதனால விஜய் வந்து இதுக்கப்புறம் இங்க வரமாட்டான். விஜய சரி பண்ணுறதுக்காக வேற வழி கிடையாது. அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அதனால அவன காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால நாங்க வெளியூர் கூட்டிட்டு போயிட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த கண்டிஷன்ல குழந்தை வந்து காவேரி கிட்ட இருக்க வேணாம். ஏன்னா காவேரி கிட்ட குழந்தை இருந்தா கண்டிப்பா காவேரி கேட்பா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. அவளுக்கு கல்யாணம் ஆனதும் ஞாபகம் இல்ல. குழந்தை பெத்ததும் ஞாபகம் இல்ல. இந்த டைம்ல என்னோட பேத்திய நான் எப்படி விட்டு வைக்க முடியும்? அதனால என் பேத்தி என்கிட்டயே குடுத்துருங்க. எப்ப காவேரிக்கு வந்து சரியாகுதோ, அப்ப வந்து நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாரி சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால காவேரியோட குடும்பம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. காவேரி வச்சுக்கின்னு. இந்த நிலைமையில விஜய்க்கு வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்து நல்லபடியா குணமாக்குறாங்க. விஜய் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு வந்தோனே முதல் வேல காவேரி கேட்குறாரு. "என் காவேரி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அப்போ இந்த மாரி விஷயத்த வந்து பக்குவமா சொல்றாங்க. இந்த மாரி காவேரி வந்து இல்ல அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன். என் காவேரி என்னை விட்டு போக மாட்டா. நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கதறி கதறி அழறாரு. குழந்தைய காத்தி விஜய சமாதானப்படுத்துறாங்க. இல்ல காவேரி இந்த உலகத்திலே இல்ல. அவ வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கமே, இது கடவுளுக்கு அடுக்காது. நம்ம இப்படிலாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு தாத்தா எவ்வளோ சொல்றாரு. ஆனா பாட்டி வந்து என் மேல சத்தியம். இந்த விஷயத்த நீங்க எக்காரணம் கூட விஜய் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டயும் சத்தியம் வாங்கிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து விஜய் கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சு குழந்தைய காட்டி ஏமாத்துறாங்க. விஜயும் எல்லா விஷயத்தையும் நம்புறாரு. கொஞ்சம் கொஞ்சமா விஜய் வந்து க்யூர் ஆயிட்டே வராரு. நல்லபடி க்யூர் ஆயிறாரு. குழந்தைய பார்த்துட்டு, என் காவேரி என்கிட்ட இருக்கா. என் காவேரி என்னை விட்டு போனாலும் அவளோட நினைவுகள் என்னை விட்டு என்னைக்குமே போகாது. என் காவேரி எதுக்காக என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு எப்போ பார்த்தாலும் விஜய் அழுதுட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலை விஜய்க்கு நல்லபடி குணமாயிடுச்சு. இதுக்கப்புறம் பூஜை நடத்த வேண்டியது இருக்கு. அதனால கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாட்டி, அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து இங்க சாமி கும்பிடுறாங்க. விஜய் வந்து சாமி கும்பிடுறாரு. அப்போ விஜய்க்கு வந்து ஞாபகம் வருது. கோயில்ல வந்து காவேரி கூட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறம் பேசுனது, காவேரி வந்து கோவமா இருந்து கோவில்கிட்ட சண்டை போடுறது, அது எல்லாமே வந்து அவருக்கு ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டுருக்காரு. காவேரி இந்த எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டுருக்காரு. பார்த்தா வந்து அதே கோயிலுக்கு காவேரி அங்க வராங்க. காவேரி வந்து விஜய் வந்து பார்க்குறவங்க, அவங்க வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த சைடு சுத்தி வராங்க. இவங்க இந்த சைடு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து இங்க இங்க இருக்க விஷயங்கள எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஒண்ணும் கூட ஞாபகமே வரல அவங்களுக்கு. இவளுக்கு என்னடி எதுவுமே ஞாபகமே வரமாட்டேங்குது. என்ன தாண்டி பண்றது? கோயிலுக்கு கூட்டின்னு வந்தாவது எல்லாம் ஞாபகம் வருதான்னு பார்க்கலான்னா, இங்கேயும் இவ பழைய விஷயங்கள் தான் பேசுறா. அப்பா கூட இருந்தது, விளையாடுனது, அத பத்தி தான் இன்னமும் பேசிட்டு இருக்கா. இன்னமும் கல்யாணம் ஆனதும், குழந்தை இருக்குது. இவருக்கு ஞாபகமே வரமாட்டேங்குதேடி. எப்ப தாண்டி வரும்? ஒரு வேளை வந்து தம்பிய பார்த்துட்டா வருமா? ஒரு வேளை வந்து கூட்டிட்டு போயிட்டு காட்டலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து இல்லம்மா, எப்படிம்மா கூட்டின்னு போயிட்டு காட்ட முடியும்? அவங்க தான் இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாங்களே! இப்ப அவங்கள எங்க போய் தேடுறது? எப்படியாவது சொல்லி தான் தேடணும்டி. வேற வழி கிடையாது. விஜய் தம்பிய பார்த்தா தான் எனக்கு திரும்ப காவேரிக்கு குணமாகும்னு தோணுது. நம்ம விஜய் தம்பி கிட்ட காவேரி கண்டிப்பா கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வந்து பிரகாரத்த சுத்தி வரும்போது கரெக்ட்டா வந்து ராதா வந்து பார்த்துடுறாங்க குடும்பத்த. "அம்மா, அம்மா" அப்படின்றாங்க. "என்னடி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இந்த மாரி அந்த குடும்பமும் இங்க வந்திருக்குமா? என்னடி சொல்ற? காவேரியோட குடும்பம் இங்க வந்திருக்கா? எதனால அப்படி இருக்கும்? அப்படி சொல்லணும்னு தெரியலம்மா. அதான் எனக்கே ஒண்ணும் புரியல. அவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஐய்யய்யோ! இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா? விஜய் பார்த்துட்டா என்னடி பண்றது? விஜய் நல்லா இருக்க விஷயம் தெரிஞ்சா வந்து ஒட்டிப்பாளுங்களே எல்லாரும். இது நடக்கவே கூடாது. அம்மா அந்த காவேரி கூட வந்திருக்காம்மா. எல்லாருமே வந்திருக்காங்க. குடும்பமே வந்திருக்குதும்மா இங்க. எப்படியாவது விஜய அவங்களுக்கு தெரியாம இந்த கோயில்லேருந்து கூட்டிட்டு போயிடணும்டி. ஆமாம்மா, ஆமா கூட்டிட்டு போயிடணும். விஜய்க்கு காவேரி இந்த உலகத்துல இருக்கிறது தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன பாட்டின்னோன, நம்மளது வேலைலாம் முடிஞ்சிச்சுடா. நம்ம கிளம்பலாம். இருக்கேன் பாட்டி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். குழந்தைய வீட்ல தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க வந்து காவேரி என்ன பண்றாங்க, சரிம்மா நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர்ல யாருமே தெரியாது. இந்த கோயிலுக்கு வந்தா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு காவேரிய கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த கோயில்ல நல்லபடி வழிபட்டுட்டு எல்லா பூஜையும் பண்ணிட்டு தாண்டி போணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு